ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பார்வதி பரமேஸ்வரரின் அருளோடும் நவக்கிரகங்களின் துணையோடும் இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று நாம பார்ப்போம். 8 ஏப்ரல் 2026 புதன்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். திதி ஷஷ்டி மாலை 7:01 மணி வரை, பிறகு சப்தமி. நக்ஷத்திரம் மூலம். யோகம் வரியான் மாலை 5:10 மணி வரை, அதன்பின் பரீகம். கரணம் வனசை மாலை 7:02 மணி வரை, பிறகு பத்திரை. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் மாலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரியனின் ஒளி எல்லா இருளையும் அகற்றுவது போல நவக்கிரகங்களின் அருள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து தடைகளை அகற்றி அதிர்ஷ்டத்தின் ஒளி பரவட்டும். ஓம் நமோ நாராயணா. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். அன்பான மேஷராசி நேயர்களே, உங்களுக்கு கடந்த 2 நாளா இருந்த சந்திராஷ்டம கஷ்டங்கள் எல்லாம் முழுமையா விலகி இன்னைக்கு நீங்க ரொம்ப சுதந்திரமா ஃபீல் பண்ணுவீங்க. மனசுல இருந்த ஒரு இனம் புரியாத பயம் விலகி ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். காலையில எழுந்ததுமே ஒரு புது எனர்ஜியோட உங்க வேலைகளை ரொம்ப சுறுசுறுப்பா பார்க்க ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்துல இருந்த மந்த நிலை மாறி இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பா விற்பனை நடக்கும். ரொம்ப நாளா உங்க கைக்கு வராம இழுத்தடிச்ச பணம் இன்னைக்கு தானா தேடி வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த வேலைப்பளு குறைஞ்சு இன்னைக்கு உங்க வேலைகளை ரொம்ப ரிலாக்ஸா செஞ்சு முடிப்பீங்க. புதிய முடிவுகள் எடுக்க இன்னைக்கு ரொம்ப அருமையான நாளுங்க. குடும்பத்துல பழையபடி சிரிப்பும் சந்தோஷமும் திரும்பிடும். நீங்க சொல்றத வீட்ல இருக்கிறவங்க கேட்டு நடந்துப்பாங்க. நண்பர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரும். அது உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சரஸ்வதி தேவி. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 6. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனூர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமும் இருக்குங்க. அதனால காலையில எழுந்ததிலிருந்து ராத்திரி தூங்குற வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா அமைதியா இருக்கணும். மனசுல தேவையில்லாத எரிச்சலும் கோபமும் வந்துட்டு போகும். புதன்கிழமை நடுவாரமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு புது முயற்சியும் இன்னைக்கு நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டாம். அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. விவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ பேங்க் மூலமா பெரிய டிரான்சாக்ஷன் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. வேகம் துளியும் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர். அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 4, 8. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான மிதுன ராசி நேயங்களே, இன்னைக்கு புதன்கிழமை உங்க ராசிநாதனுக்கு உகந்த நாள் அப்படிங்கறதால உங்க அறிவாற்றல் ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை உங்க சாதுரியமான பேச்சால ரொம்ப ஈஸியா சமாளிச்சிடுவீங்க. சமுதாயத்துல உங்களுக்கு பெரிய மதிப்பும் மரியாதையும் தேடி வரும். ரொம்ப நாளா பார்க்காத நண்பர்களை சந்திச்சு ரொம்ப நேரம் பேசி மகிழ்வீங்க. வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முயற்சிகளை தைரியமா கையில் எடுப்பீங்க. தகவல் தொடர்பு, பிரிண்டிங், மீடியா சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் வரும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல உங்க ஐடியாவுக்கு பெரிய வரவேற்பு இருக்கும்.
பணவரவு சீரா இருக்கும். புதிய முதலீடுகளை பத்தி தைரியமா பிளான் பண்ணலாம். குடும்பத்துல இன்னைக்கு கலகலப்பான சூழல் நிலவும். வீட்ல சுபகாரியங்கள் பத்தின பேச்சுவார்த்தைகள் ரொம்ப சுமூகமா நடக்கும். பிள்ளைகளோட கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் தெரியும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். மனசுல எந்த குழப்பமும் இல்லாம ரொம்ப தெளிவா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி. ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேமரூபாய தீமஹி தன்னோ சந்திர பிரசோதயாத். அன்பான கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப இலகுவா சந்தோஷமா இருக்க போற நாளுங்க. உங்க மனசுக்குள்ள இருந்த தேவையற்ற பயங்கள் எல்லாம் விலகி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். தூரத்து உறவினர்கள் மூலமா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் உங்களுக்கு அதிகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய பாக்கிகள் எல்லாம் சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். கூட்டுத் தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்கள் மூலமா நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வேலை செய்யும் இடத்துல இருந்த சில மனக்கசப்புகள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி நல்லாவே இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் காதலும் பல மடங்கு அதிகரிக்கும். அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுவீங்க. மாலை நேரத்துல குடும்பத்தோட ஏதாவது நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்து மனச புத்துணர்ச்சியா வச்சுப்பீங்க. ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் தக்ஷிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. சிம்மராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே பாசஹஸ்தாய தீமஹி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். அன்பான சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு தைரியமும் தோரணையும் ரொம்ப கூடியிருக்குங்க. ஒரு பெரிய கம்பீரத்தோட இன்னைக்கு களத்துல இறங்குவீங்க. உங்களை எதிர்த்தவங்க கூட இன்னைக்கு உங்க திறமைய பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அரசாங்கம் சம்பந்தமான வேலைகள் ஏதாச்சும் நிலுவையில இருந்தா அது இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு புதுசா எந்த முதலீடும் செய்யக்கூடாது. இருக்கிறத அப்படியே கவனிச்சுக்கிட்டு வந்தாலே போதும். வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது வார்த்தையில ரொம்ப நிதானம் தேவை. விவாதங்களை தவிர்த்திடுங்க. பண விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவனமா இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்கவோ பேங்க் மூலமா பெரிய டிரான்சாக்ஷன் செய்யவோ வேண்டாம். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் வரலாம். அதனால நீங்க தான் பேச்சை குறைச்சிக்கிட்டு அமைதியா விட்டு கொடுத்து போகணும். வெளியூர் பயணங்களை இன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாயிருங்க. வேகம் துளியும் வேண்டாம். இன்னைக்கு நாள் முழுக்க இறை வழிபாட்டுல மட்டும் உங்க கவனத்தை செலுத்துங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பெருமாள். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1, 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு அறிவாற்றல் கூடி வேலைகள் எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா முடிய போற நாளுங்க. புதன்கிழமை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நாள். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் இன்னைக்கு துலங்கும். இதுவரைக்கும் தள்ளிப்போன முக்கியமான வேலைகள் எல்லாம் இன்னைக்கு வேகம் எடுக்கும். சமுதாயத்துல உங்களுக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய முதலீடுகளை பத்தி திட்டமிடலாம். ரொம்ப நாளா தயங்கி நின்ற முடிவுகளை இன்னைக்கு தைரியமா எடுக்கலாம். கணக்கு வழக்குகள்ல ரொம்ப சரியா இருப்பீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாத வேலைப்பழு எல்லாம் குறைஞ்சு ரொம்ப ரிலாக்ஸா ஒரு நிம்மதி கிடைக்கும். பணவரவு ரொம்பவே திருப்தியா வந்து சேரும். குடும்பத்துல கடந்த சில நாளா இருந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எல்லாம் சுமூகமா முடிஞ்சிடும். நீங்க பேச்ச குறைச்சிக்கிட்டு அன்பால எல்லாரையும் அரவணைப்பீங்க. குடும்பத்தோட வெளியூர் பயணங்களை இன்னைக்கு தைரியமா திட்டமிடலாம். ஆரோக்கியத்துல இருந்த சோர்வெல்லாம் பறந்து போய் ரொம்ப சுறுசுறுப்பா மாறுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் விநாயகர். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அதிர்ஷ்ட எண்கள் 5, 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி. ஓம் அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர் அஸ்தாய தீமஹி தன்னோ சுக்ர பிரசோதயாத். அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா ஒரு கொண்டாட்டமான மனநிலையில இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது பொலிவோட வேலைகளை தொடங்குவீங்க. மனசுல எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய தெளிவு பிறக்கும். நீங்க எடுக்க போற முடிவுகள் எல்லாம் ரொம்ப சரியா உங்களுக்கு சாதகமா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் கொட்டும். அழகு சாதன பொருட்கள், துணிமணி வியாபாரம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு அமோகமான வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலைப்பளு குறைஞ்சு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். பணவரவு இன்னைக்கு தாராளமா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக்குவீங்க.
குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் எல்லாம் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். வாழ்க்கை துணை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க. காதலிப்பவர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப இனிமையான நாளா அமையும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். முகத்துல ஒரு தனி பிரகாசம் இருக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சிவபெருமான். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். அதிர்ஷ்ட எண்கள் 4, 6. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமः பிரச்சோடயாத். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு மனசு ரொம்ப உறுதியா எதையும் சாதிச்சு காட்டுற தைரியம் இருக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு புது உத்வேகம் உங்க மனசுல பிறக்கும். ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு பெரிய சவால இன்னைக்கு ரொம்ப ஈஸியா முறியடிச்சு வெற்றி காண்பீங்க. உங்க செயல்பாடுகள் ரொம்ப வேகமா இருக்கும். வியாபாரத்துல இன்னைக்கு அதிரடியான மாற்றங்களை செய்வீங்க. கட்டிட வேலை, ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்றவங்களுக்கு இன்னைக்கு பெரிய லாபம் கிடைக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல பாராட்டு கிடைக்கும். பணவரவு ரொம்பவே நல்லா இருக்கிறதால பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் பிறக்கும். குடும்பத்துல ஒற்றுமை பல மடங்கு கூடும். சொந்த ஊருக்கு போறதுக்கான பயண திட்டங்களை போடுவீங்க. வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுகிட்டு ரொம்ப அன்பா நடந்துப்பீங்க. அது குடும்பத்துல பெரிய அமைதியை தரும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் மகாலட்சுமி. அதிர்ஷ்ட நிறம் மெரூன். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான் காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே க்ருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனம் கூடி நினைத்த காரியங்களை நேர்த்தியா முடிக்க போற நாளுங்க. ரொம்ப நாளா முடங்கி கிடந்த காரியங்களை எல்லாம் இன்னைக்கு தூசு தட்டி எடுத்து ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. மத்தவங்களுக்கு நீங்க கொடுக்கிற ஆலோசனைகள் அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா அமையும். வியாபாரத்துல இன்னைக்கு லாபம் ரொம்ப சீரா இருக்கும். தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் ரொம்ப சிறப்பா சூடுபிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை விஷயமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அது இன்னைக்கு முழுமையா தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்கும். பணவரவு ரொம்ப சீரா இருக்கும். உங்க எதிர்பார்த்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். குடும்பத்துல மகிழ்ச்சி நிரம்பி வழியும். ஆன்மீகத்துல உங்க நாட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. வீட்ல ரொம்ப அமைதியான தெய்வீகமான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சூப்பரா இருக்கும். மனசுல ஒரு பெரிய அமைதி இருக்கும். இன்னைக்கு முழு நாளும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 7, 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரச்சோதயாத். அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு உங்க கடுமையான உழைப்புக்கு ஏத்த பெரிய பலன் நிச்சயமா வந்து சேரப்போற நாளுங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாம உடனே செஞ்சு முடிப்பீங்க. உங்க உழைப்ப பார்த்து மத்தவங்க ரொம்பவே ஆச்சரியப்படுவாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல இன்னைக்கு புதிய மாற்றங்களை செய்ய நினைப்பீங்க. உங்கள நம்பி பெரிய முதலீடுகள் செய்ய பல பேர் முன்னாடி வருவாங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான வேலைகளை ரொம்ப சரியா திட்டமிடுவீங்க. பணவரவு ரொம்ப சீரா இருக்கிறதால உங்களோட நீண்ட நாள் ஆசை ஒன்றை இன்னைக்கு நிறைவேத்தி மனநிறைவு அடைவீங்க. குடும்பத்துல அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட மனச புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா நடந்துப்பீங்க. விட்டு கொடுத்து போறது குடும்ப ஒற்றுமைக்கு நல்லது. வீட்ல பெரியவங்க உடல் நலத்துல கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியம் சீரா இருக்கும். வேலை முறிஞ்சு வந்ததும் நல்லா ஓய்வெடுங்க. வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்ட நிறம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 1, 4. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ சனி பிரசோதயாத். அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு கடந்த சில நாளா இருந்த ஒரு சின்ன மன உளைச்சல் எல்லாம் விலகி இன்னைக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போற நாளுங்க. காலையில எழுந்ததுமே ஒரு பெரிய பாரம் இறங்கின மாதிரி ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. புதுசா ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இன்னைக்கு தாராளமா ரொம்ப தைரியமா களத்துல இறங்கலாம். வியாபாரத்துல இன்னைக்கு பெரிய அளவுல முன்னேற்றம் இருக்கும். உங்க துறை சம்பந்தமான புதிய விஷயங்களை கத்துக்க இன்னைக்கு ஆர்வம் காட்டுவீங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க திறமையை நிரூபிக்க ஒரு நல்ல ஐடியா இன்னைக்கு தோணும்.
பணவரவு ரொம்ப தாராளமா இருக்கும். உங்க ஆசைக்கு ஏத்த மாதிரி சந்தோஷமா செலவு பண்ணுவீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் சாய்பாபா. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். அதிர்ஷ்ட எண்கள் 2, 8. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி. ஓம் விருஷபத்வஜாய வித்மஹே கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ஒரு சுதந்திர பறவை மாதிரி ரொம்ப சந்தோஷமா ஒரு பாசிட்டிவான எண்ணத்தோட இருப்பீங்க. மனசுல எந்த பதற்றமும் இல்லாம ரொம்ப ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. காலையில எழுந்ததுமே நல்ல செய்திகள் தேடி வரும். ரொம்ப நாளா இழுபறியா இருந்த ஒரு வேலை இன்னைக்கு சுமூகமா முடிஞ்சிடும். வியாபாரத்துல இன்னைக்கு பழைய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. தடைபட்டிருந்த தொழில் மறுபடியும் சூடு பிடிக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ் வேலையில எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப அமைதியா வேலைகள் நடக்கும். பணவரவு இன்னைக்கு உங்க எதிர்பார்ப்பை தாண்டி இருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. குடும்பத்துல சந்தோஷமான கொண்டாட்டங்கள் இருக்கும். ரொம்ப நாளா பார்க்காத உறவினர்கள் வீட்டை தேடி வருவாங்க. வீட்டை புதுப்பிக்கிறது பத்தின முடிவுகளை இன்னைக்கு எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புல இருந்த சோர்வு விலகி ஒரு புது எனர்ஜி பிறக்கும். வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் முருகப்பெருமான். அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 2, 7. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.